திருச்சிற்றம்பலம். கும்பராசிக்குண்டான குரு பயிற்சி பலன்கள். கும்பராசி 2-11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 6ஆம் இடத்துல உச்சம் கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதை ஏன் மேடம் நீங்க வேற எல்லாம் 7.5 சனியில எல்லாம் இழந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கிறோம், போற இடத்துல எல்லாம் வம்பு வழக்கு பிரச்சனை, எங்க போனாலும் ஜண்டை சச்சரவு ஒண்ணுமே இல்லை, இதுலேயும் போய் கோடீஸ்வர யோகம் வரப்போகுது. கண்டிப்பா வரும். பணம் மட்டும் கோடீஸ்வர யோகத்தை கொடுக்காது. உங்களுடைய செயல், உங்களுடைய திறமை, உங்களுடைய மதிப்பு மரியாதை, இது எல்லாத்துலயுமே கோடீஸ்வர யோகத்துல வளர போறீங்க அப்படிங்கறத அவங்க கொண்டு. ஏன்னா 2ஆம் அதிபதி 6ல உச்சமாகிறாரு. பணம் வரப்போகுது. உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்க போகுது. இழந்த சொத்துக்களை மீண்டும் எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு. கௌரவமா வாழ போறீங்க. நிறைய இழந்தாச்சு. சொத்து சுகம் கௌரவம் கெட்ட பேர் அவமானம் அசிங்கம் தலைக்குடி நிம்மதி இல்லை, எங்க போறதுன்னு தெரியல அப்படிங்கிற அளவுக்கு தான் கும்பத்துக்கு போயிருக்கும். இப்ப இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் இதெல்லாம் மாத்த போறாரு. கொஞ்ச நாளைக்கு, ஒரு வருட காலங்கள். இயற்கையாகவே பண வரவு, இந்த தேவைகளை பூர்த்தி பண்றது, குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்றது, குடும்பத்துக்குள்ள சந்தோஷமா இருக்கிறது, மகிழ்ச்சியா இருக்கிறது, நிம்மதியா இருக்கிறது, இதெல்லாம் உண்டு. அதுவே அவர் 11ஆம் அதிபதியாக இருக்கிறதால லாபத்தை கொடுக்க போகிறார். வரக்கூடிய பணம் கண்டிப்பா உங்க நோய்க்காகவும் உங்க கடன் அடைக்கிறதுக்கு நிச்சயமா இந்த குரு ஏற்பாடு பண்ணி கொடுப்பார். கடன் நிறைய வாங்கியிருப்பீங்க, கடன் கட்ட முடியல, வட்டி கட்ட முடியல, வட்டி கட்டின வீட்டுக்கு செலவுக்கு பத்த மாட்டீங்க, அந்த அளவுக்கு கடன் நெருக்கடி இருக்கு. கோடீஸ்வரனா இருந்தாலும் கோடீஸ்வர அதாவது வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் அவங்களுக்கும் அந்த அளவுக்கு கடனை கொடுத்துட்டாரு. வசதி வாய்ப்பு இல்லை அப்படின்னாலும் அந்த அளவுக்கு அவங்க ஸ்டேஜ் என்னவோ அதற்கு தகுந்தது போல கடனும் நோயும் பிரச்சனைகளும் நிறைய வந்துட்டு இருக்குது. ஸோ அது எல்லாமே விலக போகுது. இப்ப வரக்கூடிய பணம் உங்க கடன் அடைக்கிறதுக்கும் உங்க நோய் விலகிறதுக்கும் கொடுப்பாரு. அதே போல 6ஆம் இடம் அப்படிங்கிறது வேலை. வெளிநாட்டுல வேலை கிடைக்கிறது, வேலை போயிடுச்சு நிறைய பேருக்கு, வேலை மீண்டும் கிடைக்க போகுது. நல்ல வேலையா, இழந்த வேலையை விட நல்ல ஒரு கௌரவமான பதவி, நல்ல வேலை வாய்ப்புகள், அங்க வந்து நல்ல சம்பாத்தியம், நல்ல ஒரு மதிப்பு மரியாதை, இதெல்லாம் கிடைக்கிற மாதிரி ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமா கும்பத்துக்கு உண்டு. முழுக்க முழுக்க இந்த குரு இங்க இருந்தாலும் அவர் பார்க்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 12ஆம் இடம், 10ஆம் இடம், 2ஆம் இடம். 2ஆம் இடத்தை குரு பார்த்தா பணம் வந்துகிட்டே இருக்குன்னு அர்த்தம், பணத்துக்கு குறைவு இருக்காதுன்னு அர்த்தம். அதே போல பாருங்க, 10ஆம் இடத்தை பாக்குது. தொழிலே சுத்தமா போனாலும் தொழில் வளர்ச்சி உண்டு, தொழில ஜெயிக்க போறீங்க, மீண்டும் கீழே விழுந்த தொழிலை மீண்டும் மேல எடுத்து நிறுத்த போறீங்க, நிச்சயமா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து. 10ஆம் இடம் கர்மஸ்தானம். உங்க கர்மாவை கழித்து கொண்டிருக்கிறீங்க, நல்ல கர்மா வேலை செய்ய ஆரம்பிக்க போகுது, உங்க புண்ணிய கர்ம மூட்டை வேலை செய்ய போகுதுன்னு தான் அர்த்தம். அதே போல 12ஆம் இடத்தை பாக்குது. இப்ப 12ஆம் இடத்தையும் பார்க்கும் பொழுது 6ஆம் இடம்ங்கிறது வேலை, 12ஆம் இடத்தை பார்க்கும்போது வெளிநாட்டில் வேலை, 12ஆம் இடம் வெளிநாடு. இப்ப பயணங்கள், அலைச்சல், ஹார்ட் ஒர்க் இத்தனை நாள் போட்டிருப்பீங்க. ஆனா இப்பதான் அந்த பயணத்துக்கும் அந்த ஹார்ட் ஒர்க்குக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்க போகுது. வெளிநாட்டில் வேலை, நிம்மதியான ஒரு தூக்கம், கணவன் மனைவிகள் அந்யூன்யமா இருக்கிறது, வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டே இருக்கிறேங்க, என்னால முடியல, இது நீங்க சொல்றது கேட்கறதுக்கு நல்லா இருக்குது, பட் எனக்கு இதெல்லாம் நடக்குமா அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது திசை, உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஜாதகத்தினுடைய பலம், தெய்வ அனுகிரகம். தெய்வ அனுகிரகம் இருந்தால் எவ்வளவு கெட்ட நேரம் வந்தாலும் தப்பிச்சுக்கலாம், காப்பாத்திடுவாங்க. ஜாதகத்துல கிரகங்கள் பலமா இருக்குதுன்னா இழந்தாலும் மீண்டும் எந்திரிச்சு வந்துடலாம். நிறைய தோஷங்களும் சாபங்களும் ஒரு ஜாதகத்துல இருந்தால் எவ்வளவு நல்ல நேரம் வந்தாலும் அது நடக்காதுங்க. உங்க ஜாதகத்துல அருகில் இருக்கக்கூடிய ஜோசியத்தை கூட பாத்துக்கோங்க, ஏதாவது சாப பாவங்கள் ஏதாவது இருக்குதுன்னா அதை வந்து விளக்குறதுக்கு உண்டான வாய்ப்பை தேடிக்கோங்க. கும்பலக்கணம், கும்பம் அப்படின்னாலே உழைப்பாளி தானே, கும்பம் அப்படின்னாலே ஏமாளி தானே, கோமாளின்னு பேருங்க, அதுக்கு அது பேரே கோமாளி ராசின்னு வச்சிருக்கிறாங்க. ஏன் அப்படி நம்ம சொல்றோம், கோச்சு கூடாது. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா எல்லாத்துக்கிட்டையும் ஏமாந்துருவாங்க, நம்பி நம்பி ஏமாந்துருவாங்க, தன்னுடைய உழைப்பை கொடுத்துருவாங்க. ஆனா திரும்பி யாருமே ஒரு துளி கூட நீங்க நினைச்சத, நீங்க சம்பாரிச்சு கொடுத்தத, உங்க உழைப்ப போட்டத, மற்றவர்களுக்காக நீங்க விட்டு கொடுத்து போனத, மற்றவர்களுக்காக இறங்கி நீங்க எல்லாமே செஞ்ச விஷயத்த எதையுமே ஒரு 0.1% கூட நினைச்சு பார்க்க மாட்டாங்க. அது எல்லாம் உங்களுக்கு எப்ப தெரிஞ்சிருக்குன்னு 7.5 சனியில தெரிஞ்சிருக்கும். நீங்க செஞ்சவங்க எல்லாம் உங்களை முதுகுல குத்தி இருப்பாங்க. நீங்க செஞ்சவங்க, நீங்க உங்க கூட இருந்தவங்க, நீங்க யாருக்கெல்லாம் உதவி செஞ்சீங்களோ அவங்க எல்லாமே பாத்துட்டீங்கன்னா இப்போ உங்களை விட்டுட்டு போயிருப்பாங்க. இது நிதர்சனமான 90% பழிச்சு நடந்தே தீர்ந்திருக்கும், நடந்திருக்கும். இறைவன் மட்டுமே, ஒருவன் மட்டுமே நிலையானவர் அப்படிங்கிறது இப்ப கும்பத்துக்கு நடந்திருக்கும். எனக்கு சாமி தவிர வேற எதுவுமே இல்லை, அதுவே எனக்கு எதுவுமே பண்ண மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இப்ப போற வச்சிருப்பாரு உங்களை.
ஆனா இனி கவலைப்பட வேண்டாம். குரு இந்த உச்சமாகும் பொழுது ஒரு மனிதனுக்கு வேலை, வருமானம், குடும்பம், பணம், இதுதான் ரொம்ப முக்கியம். அது எல்லாமே கிடைக்க போகுது. வருமானம் வரப்போகுது, குடும்பம் அமைய போகுது, வேலை கிடைக்க போகுது, தொழில் வரப்போகுது. இதுல இருந்து உங்களுக்கு நல்ல காலம் ஆரம்பமாக போகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது குரு பாருங்க கேதுவோட சேர்ந்துருவாரு அடுத்தது. அப்ப இந்த கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு டிசம்பருக்கு மேல சரியாயிடும். ஏன்னா ராகு அங்கிருந்து கீழே, உங்க ராசிக்குள்ள இருந்து ராகு கீழே இறங்கிடுவாரு. இப்ப ராசி இங்கிருந்து இங்க இருந்து கீழே இறங்கிட்டாங்களே அதிக டிப்ரெஷன் குறைஞ்சு போயிடும். அப்ப எதிரிகளை ஜெயிப்பீங்க. யாரெல்லாம் உங்களை எதிரியா நினைச்சாங்க அவங்க எல்லாம் ஜெயிச்சு மேல வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது டிசம்பருக்கு மேல நிச்சயமா உண்டு. குரு கேது சேர்க்கை அப்படின்னா கண்டிப்பாக கோடீஸ்வர யோகம், பணப்பெருக்கங்கள் இருந்தாலும் கூட கேன்சர் சம்பந்தப்பட்ட நோய் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. உங்க குடும்பத்துல யாராவது அப்படி இருக்காங்க அப்படின்னு இருந்தாலும் அதுவும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. அது முன்னாடியே பாத்துட்டீங்க உங்க ஜாதகம் அந்த மாதிரி ஜாதகமாக இருந்தா ஏன்னா நோய் ஸ்தானத்துக்கு வரப்போகுது. அப்ப அது நோயா வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. முன்னெச்சரிக்கை பதிவுகளா நான் உங்களுக்கு சொல்றேன். சோ கும்பம் பயப்பட வேண்டியது கிடையாது. இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கை மாறப்போகுது. கடைசி பகுதி தானே உங்களுக்கு ஏழரை சனியனுடைய கடைசி பகுதி. முதல் 5 வருஷம் புரட்டி எடுத்துட்டாரு. இப்போ 2.5 வருஷம் கண்டிப்பா ஏதாவது ஒரு நன்மைகளை கொடுப்பார். நிச்சயமா வேலை, பொருளாதாரம், குடும்பத்துக்கு குறைவில்லாம இந்த வருஷம் இருக்கும் அப்படிங்கறத உண்மை. நம்பிக்கையாக இருங்கள் கும்பராசி அன்பர்களே. பொதுவாகவே ஒரு ராசி கிரக சேர்க்கைகள் உலக அளவுல என்ன பண்ணும் அப்படிங்கிறது உண்டு. குருவும் கேதும் சேர போறாங்க. ஆல்ரெடி நம்ம நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கிறோம். உலகில் ரீதியாக இந்த கூட்டு கிரக சேர்க்கைகள் எல்லாமே நடக்கும் பொழுது போர் வரும் அப்படிங்கிறத முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் நம்ம சேனல்ல. போர் வரும், பெரிய மனிதர்கள் நிறைய குழப்பங்கள் வரும், பெரிய தலைவர்கள், மத போராட்டங்கள், மத தலைவர்களுக்கு பிரச்சனைகள் வரும். இந்த கூட்டு கிரகங்கள் அவங்களுக்கு குழப்பங்களை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறோம். குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் உயர் பதவியில கௌரவம் பார்க்கக்கூடிய ஒரு கிரகம். கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதெல்லாம் தரைமட்டம் பண்ணக்கூடிய ஒரு கிரகம். ஏன்னா அது சர்ப்ப கிரகம், ரிவர்ஸ்ல சுத்தக்கூடியவங்க ராகு கேதுக்களும். அப்ப ராகு இங்கிருந்து நேரா குருவை பார்க்கும். குருவை விட ராகுவே பெரிய கிரகம் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. ராகுவும் கேதும் தான் இருக்கிறது ரொம்ப பெரிய கிரகம் எல்லா கிரகத்தை விட. அப்ப ராகுனுடைய பவர் இங்க அதிகமா செலுத்த போறாங்க. சோ உலக அளவுல நம்ம பார்க்கும் பொழுது குரு கேது சேர்க்கை மத தலைவர்கள் ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. அரசியல்வாதிகள் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அதே போல பாத்துட்டீங்கன்னா மத கலவரங்கள் நிறைய நடக்க போகுது. கேது குரு அப்படின்னு சொன்னா குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்ப குழந்தைகள் நிறைய கடத்துறது, குழந்தைகள் ரீதியான நிறைய நியூஸ் வெளியே வர்றது இதெல்லாம் உண்டு. இன்னும் சொல்ல போனா நம்மளுடைய எந்த மத தலைவராக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு செய்யாத தப்பாக இருந்தாலும் அதுக்கு ஒரு கெட்ட பெயர் வர்றதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்க போகுது. குரு கேது அப்படிங்கிறது கேன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. நோயில அது கேன்சரை குறிக்கக்கூடியது. ராகு பார்வை இருக்கிறதால நிறைய பக்கம் இப்போ நிறைய நாட்டுல கேன்சருக்கு உண்டான மருந்துகள் கண்டுபிடிச்சாச்சு. சோ அது ஏன் இதை நம்ம சொல்றோம்னா இந்த இடம் அப்படின்னு கடகம் அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா இந்தியாவை சொல்லக்கூடிய ஒரு இடம். மகரம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டை சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்போ இது ரெண்டுமே சம்பந்தப்படும் போதுன்னு நம்ம நாட்டுல கூட மறுபடியும் கேன்சருக்கு உண்டான தடுப்பு மருந்துகள் அப்படிங்கிறது கொண்டு வரப்படுறதுக்கு உண்டான அதிக வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டுல மருந்துகள் ஏற்றுமதி இறக்குமதிகள் நிறைய இருக்க போகுது. நிறைய விதமான மருந்துகள் மக்களுக்காக நிறைய விஷயங்கள் கிடைக்க போகுது. அது குறிப்பிட்டு கேன்சர் சம்பந்தப்பட்டது, குழந்தைகளுக்கு இன்னும் இப்ப நம்ம ஏகப்பட்ட IVF இந்த மாதிரி ஏகப்பட்ட சிஸ்டமேட்டிக்கா நிறைய மருந்துகள் நிறைய விதங்கமாக வந்தாலும் கூட இப்ப இனி நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்க போறாங்க. சோ டோட்டலா இந்த குரு கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் இயற்கைக்கு மாறாக நிறைய விஷயங்களை இந்த வருஷம் நடக்கும். நேச்சுரலா இருக்கிறத விட நேச்சுரலா இருக்கக்கூடிய விஷயங்களை விட செயற்கையாக நிறைய விஷயங்கள் நம்ம நாட்டுக்கு, அது குறிப்பிட்டு இந்தியா தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல வரப்போகுது அப்படிங்கிற அமைப்பும் உண்டு. ராகு உள்ள என்ட்ரி ஆகிறாரு இல்லைங்களா, தமிழ்நாட்டுக்குள்ள ராகு என்ட்ரி ஆகும் பொழுது ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா ராகு அப்படிங்கிறது போதை சம்பந்தப்பட்டது, சரக்கு சம்பந்தப்பட்டது, நான்வெஜ் சம்பந்தப்பட்டது, விதவை பெண்கள் சம்பந்தப்பட்டது, பெண்கள் சம்பந்தப்பட்டதுல ராகு தான். சோ ராகு இங்க மகரத்துக்குள்ள வரும் பொழுது இது சார்ந்த எனக்கு ஏது அங்கிருந்து குரு பார்வை இருக்கும் பொழுது கொஞ்சம் இது சார்ந்த துறைகள் கொஞ்சம் கவனமா வளர்ச்சி அடையும். ஏன்னா உங்களுக்கு போதை வஸ்துக்கள் இதெல்லாமே வளர்ச்சி அடையும் பொழுது இன்னும் நம்மளுடைய நாட்டுல இது போல தேவையில்லாத, ஏன்னா ராகுனா உங்களுக்கு கலவரங்கள், திருட்டு இதெல்லாம் சம்பந்தப்பட்டதுல இன்னும் அதிகமாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. சோ குரு இங்க வந்தாலும் ஒரு செகண்ட் ஹாஃப்க்கு மேல ராகு கேட் என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் ஒரு வருஷம் 1.5 வருஷ காலங்கள் உலக லெவல்ல கொஞ்சம் நம்ம தமிழ்நாட்டு லெவலையும் இந்தியா லெவல்லையும் கொஞ்சம் கவனமா இருந்து கொள்ள வேண்டும். குழந்தை கடத்துறது, குழந்தை அபாய்ச்சி நிறைய பண்றது, சோ பெண்கள் குருமார்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா பெரிய பெரிய தலைவர்களுக்கு எல்லாமே பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய, தலைவலி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கிறது.
பெரிய தலைவர்களுக்கு எல்லாமே பதவி விலகிறது, ஒரு கெட்ட பெயர் வர்றது, பேங்க் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவர்கள், குரு அப்படின்னா பேங்க் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவர்கள், ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவங்க, டீச்சர் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவங்க, இதெல்லாம் குருதான். ஒரு வழி நடத்தக்கூடியது எல்லாமே குருதான். அதனால முதல் ஏதாவது பண்றீங்க அப்படின்னா முதல் அந்த அந்த தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதாவது வேணும் தேவை அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே பண்ணிக்கோங்க. செகண்ட் ஹாஃப்ல கேது என்ட்ரி ஆயிடுச்சுன்னா உங்களால எதையுமே நோக்கி பயணப்பட முடியாது. சோ இந்த துறையில இருக்கக்கூடியவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். முக்கியமா குழந்தைகள் ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க அப்படிங்கிறது பேரண்ட்ஸா இருக்கக்கூடிய நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்து கொள்வது என்பது ரொம்ப நல்லது. சோ குரு இங்க டிரான்சிட் ஆனாலும் முதல் பகுதி யோகத்தையும் கேதுவோட சேரும்போது அந்த அப்படியே யோகங்கள் கொஞ்சம் பாதகமாகவும் மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சோ ஒரு வருட காலத்தில் நிச்சயமாக குரு யோகத்தையும் நிச்சயமாக கொடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்கள் கிடையாது. நன்றி. இன்னும் நல்ல பதில சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவிகளே சரணம்.